வணக்கம் மாணவர்களே. 5ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் அலகு 2 பார்த்தோம். அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அனிமல்ஸ் விலங்குகளை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து எம்சிக்யூ டெஸ்ட் நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு நம்ம 10 ஒன் வேர்டு அந்த யூனிட்ல பார்க்கலாம். யூனிட் 2ல இருந்து சரிங்களா. இன்னைக்கு நம்ம இந்த தேர்ட் டேமோடைய லாஸ்ட் யூனிட்டுக்கு வந்துட்டோம். யூனிட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய காற்று ஏர் இந்த யூனிட்டை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ரைட். அதாவது இந்த காற்று அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிறது, அன்றாடம் நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யுது. அப்படிதானே? ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். கிளியரா? ரைட். நாம இந்த கிளாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலாம். மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எவரெஸ்ட் அப்படிதானே? எவரெஸ்ட் சிகரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலேயே மிக உயரமான சிகரம். சரிங்களா? ஆனா உங்களுக்கு அதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த மலையை ஏற ஏற காற்று ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ அங்க போறக்கூடிய மவுண்டன் கிளைம்பர்ஸ் என்ன சார் பண்றாங்க? மலை ஏறுவவங்க என்ன சார் பண்றாங்க? ஏன்னா எவரெஸ்ட் சிகரம் ஏறிட்டு தான் இருக்காங்க. அப்படிதானே? என்ன சார் பண்ணுவாங்கன்னா அவங்க ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்க யூஸ் பண்ணுவோம். பட் அங்கதான் கம்மி ஆயிடுச்சே. ஏர் கம்மி ஆயிடுச்சு, காற்று கம்மி ஆயிட்டோம். அப்போ எவ்வளவு மூச்சு திணறல் வரணும் அப்படிதானே? நம்ம உடம்புலாம் அப்படியே ப்ரெஷர் அடையும், காற்று சரியா கிடைக்கலன்னா. ஸோ அதுதான் ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போவாங்க. ஏன்னா தரைமட்டத்துல இருக்கக்கூடிய மாதிரி அங்க மூச்சு விடுறது ஈஸி கிடையாது. சரியா? அப்போ உயரம் இங்கிருந்து பூமி சர்ஃபேஸ் வந்து அப்படி உயரம் போக 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 காற்றோட அளவு குறையுது. அப்படிதானே? இது நான் எவரெஸ்ட் சிகரம்னு ஏன் சார் சொன்னீங்க? ஏன்னா சாதாரண மவுண்டெயின்ல நான் ஃபீல் பண்ணேன்னா, ஆமா ஃபீல் பண்ணுவீங்க. நான் மவுண்ட் எவரெஸ்ட் எதுக்கு சொன்னா அது உயரமான சிகரம். ஸோ அங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கிறதுக்காண்டி இப்படி சொல்றேன். நம்ம சாதாரண மலையில நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து போக மாட்டேன். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடும். அப்படிதானே? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு வந்து மலை உச்சில இருக்கும். நீங்க அந்த மலை ஏறிதான் அங்க போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அங்கெல்லாம் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வரோம். ஏன்னா அங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும். பட் அந்த ஒரு இதை ஃபீல் பண்ணலாம். வேர்த்து இருக்கும், மூச்சு திணறும், ஒரு மாதிரி. அது அடிக்கடி ப்ராக்டிஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. திடீர்னு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுதானே? ஸோ இதுதான் காரணம். ஏன்னா அங்க காற்றோட அளவு குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இதே காற்றை வச்சுதான் நம்ம இன்னைக்கு உலகத்தையே சுத்திட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. ரைட். ஸோ இப்போ காற்று என்ன? நம்ம யூனிட் நேம் காற்று அப்படிங்கிறது கிடையாது. பொதுவா காற்றுனா என்ன, எப்படி அதை சொல்லலாம்? ஏருங்கிறது ஒரு தனியான ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு மிக்சர். இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ். அதுதான், அவ்வளவுதான். கரெக்டா? மிக்சர் ஆஃப் கேசஸ்னா என்ன அர்த்தம்? நிறைய வாயுக்களோட கலவை. வாயுக்களின் கலவை. எல்லா வாயும் இருக்கும். ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், இந்த மாதிரி நைட்ரஜன் எல்லாமே இருக்கும். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம வாயுக்களின் கலவை அப்படிங்கிற சொல்றோம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து அந்த போல் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து எஸ், நோ, ஓகே அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்க. எல்லா ஸ்கூலும் கண்டிப்பா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். சிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு, இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து ஓப்பனா வந்து அதில் போல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு. அப்படி பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் கிளாஸ்க்குள்ள போறேன். நீங்க எல்லாரும் இது பண்ணுங்க, அதில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டேன், எல்லா வாயுக்களும் கலந்துதான் இருக்கு. நாம பூமி மேல இருக்கிறோம். அடுத்தன இந்த பூமியை சுத்தி ஒரு போர்வை மாதிரி காற்று மூடி இருக்கு. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்மாஸ்பியர். தமிழ்ல பாத்தீங்கன்னா வளிமண்டலம். வளினா காற்று, காற்று மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. நம்ம பூமியை சுத்தி ஒரு போர்வை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி போற மாதிரி மூடி இருக்க அந்த காற்று,
அதுதான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்றோம், வளிமண்டலம் சொல்றோம். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 78% நைட்ரஜன் இருக்கு. 21% ஆக்சிஜன் இருக்கு. மீதி 1%, ஏன்னா 78 21 கூட்டி பார்த்தீங்கன்னா 99, மீதி 1% வந்து மத்த வாயுக்கள். சரிங்களா? மத்த கேஸ் எல்லாமே சேர்ந்துரும். அப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. ரைட்டா? நம்மளுடைய வளிமண்டலத்துல 78% நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. நமக்கு யூஸ் ஆகக்கூடியது ஆக்சிஜன் தான், அதுதானே? ஆனா அதே நேரத்துல பயிர்களுக்கு தேவையானது நைட்ரஜன், அதனால அப்படி இருக்கு. ரைட். இப்ப இந்த லேயர்ஸ, இந்த அட்மாஸ்பியரை 5 லேயரா பிரிப்பாங்க, 5 மண்டலமா பிரிப்பாங்க. சரியா? இததான் நாம வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஒரு அனிமேஷன் காட்டுறேன். சரிங்களா? இப்ப ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. இப்போ வரும். எஸ், அதுடா. ஓகேப்பா. ஸோ வெல்கம் டு எர்த் லிவிங் அட்மாஸ்பியர். பூமியின் உயிருள்ள வளிமண்டலத்துக்கு வரையறுக்கிறோம். பூமியை நம்ம வந்து 5 லேயரா பிரிப்போம். 5 அற்புத அடுக்குகளை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். இப்போ வாங்க, இதுல உங்களுக்கு தெரியுது பாருங்க, ட்ரோபோஸ்பியர் கீழே, அதுதான் அடி வளிமண்டலம். அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் படை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீசோஸ்பியர் இடை மண்டலம் அப்படிம்பாங்க. அப்போ தெர்மோஸ்பியர் வெப்ப வளிமண்டலம். அடுத்து லாஸ்ட் எக்ஸோஸ்பியர் புற வளிமண்டலம். இந்த மாதிரி 5 லேயரா பிரிச்சிருக்காங்க. நீங்க கூட்டி பாருங்க, 5 என்ன இருக்கா, தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த சைடு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது பூமியில இருந்து எவ்வளவு தூரம் அந்த இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதோடைய கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ ட்ரோபோஸ்பியர் பாத்தீங்கன்னா, பூமி நம்ம வந்து 0 கிலோமீட்டர் வச்சு, அதுல இருந்து 0ல இருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ட்ரோபோஸ்பியர் சொல்லக்கூடிய அடிவள மண்டலம், அடிவளி மண்டலம் இருக்கும். அடுத்து 12ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் படை மண்டலம் இருக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும். அப்புறம் 50ல 80 கிலோமீட்டர் வரைக்கும், அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர், சரிங்க, மீசோஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து அங்கேருந்து 80ல இருந்து 700 வரைக்கும் இருக்கக்கூடியது தெர்மோஸ்பியர். ஸோ அப்புறம் 700ல இருந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புறவளி மண்டலம், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேரியேஷன் இருக்கலாம், ஆனா பொதுவான ஒரு ஆவரேஜா இந்த கிலோமீட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? 700 டு 10,000, 80 டு 700 அப்படிங்கிறத எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு லேயரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடிவளி மண்டலம் பார்க்கலாம். இந்த அடிவளி ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லும் போது நாம வாழக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ட்ரோபோஸ்பியர். அடுத்தானே யோசிச்சு பாருங்க. அடுத்தானே நம்ம வாழக்கூடியது எந்த இடத்துல வாழுறோம்? இந்த அடியில தான் வாழுறோம், ட்ரோபோஸ்பியர்ல தான் வாழ்றோம். அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போறோம். அங்க என்ன நடக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. அடுத்தானே இப்போ அதுல ஏதோ பலூன் போற மாதிரி இருக்குல்ல சார்? எஸ். அடுத்து மெசோஸ்பியர்ல அங்க என்ன நடக்கும்? இப்போ இதுல வந்து நிறைய பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் நான் சொல்றேன். இப்போ லான்ச் ராக்கெட் அடி கிளம்புது. எங்க இருந்து? நம்ம பூமியில தான் பண்றோம். அப்புறம் இந்த வால் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, பறந்து வருது. நம்மளுடைய அட்மாஸ்பியர்லாம் நடக்க தான் செய்யும். அடுத்தானே அப்புறம் வடக்கு வெளிச்சம், இது ஆரோர், அந்த ஒரு வெளிச்சம் தெரியும், ஒரு ஊதா கலர்லயும் கிரீன் கலர்லயும் அது வந்து தெரியும். சரியா? அதை வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் மழை பெய்யுது பாருங்க, ஸ்டோம் வருது, ஸ்னோவா வந்து விழுது அப்படிங்காங்க. அப்புறம் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வளிமண்டலத்துல நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் இதுல காமிச்சிருக்கேன். ராக்கெட் லான்ச் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுனா இப்ப இடைமண்டலம் பார்க்கும்போது அது ஒரு 50 டு 80 கிலோமீட்டர் இருக்கு. அப்புறம் பார்த்தோம் தெர்மாஸ்பியர் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன், டிக்ரீஸ் பண்ண போறேன். நீங்களே பாருங்க. நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்றேன், கலர் மாறுது பாத்தீங்களா?
ஏன்னா வளிமண்டலத்திலுடைய வெப்பநிலை மாறத காமிக்கிறாங்க. அதே மாதிரி இறங்கும், குறைக்கலாம். இதெல்லாம் தீவிர வெப்பமா எவ்வளவு பாருங்க. அப்புறம் வெப்பநிலை, சாதாரண வெப்பநிலை சூடான நிலை ஒரு 127 100 அந்த டைம்ல வருது. கீழே அதுக்கும் கீழே கொண்டு போலாமா, மைனஸ் கொண்டு போலாம். இதுதான் குளிர் நிலை, கோல்டு. சரிங்களா? இன்னும் ஃபர்தரா கொண்டு போலாம். அதுதான் பனி யுக நிலை. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்து, ஐஸ் ஏஜ்மாங்கல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா -100°C இருந்து அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து புரியுது. இதுதான் அந்த 5 லேயர். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ 5 லேயரா நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்றோம். 5 லேயர்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் கிளாஸ்ல சொல்ல தான் போறேன். பட் 5 லேயரையும் காமிச்சு உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கிலோமீட்டர் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட், சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர் பார்த்தோம். அதுல தான் சொன்னேன் நம்ம வாழ்றோம்பா அப்படின்னு சொன்னேன். அடிவளி மண்டலத்துல இதெல்லாம் வாழ்றோம். நம்ம வாழக்கூடிய அடுக்கு இதுதான். கடல் மட்டத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்தோம். மலை, மேகம், பனி எல்லாம் இங்கதான் உருவாகுது. அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய படை மண்டலம். படை மண்டலம் அப்படின்னா இது வந்து அந்த ஒரு 10ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இங்கதான் முக்கியமா ஓசோன் லேயர் இருக்கு. இங்கதான் இந்த ஓசோன் லேயர் தான் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆபத்தான யூவி ரேஸ் வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளுது. நம்மளை பாதுகாக்கிறது இந்த ஓசோன் லேயர் தான். அப்படிதானே? சூரியனோட யூவி கதிர்கள் வரும்ல, அல்ட்ரா வயலட் ரேஸ், அது உடம்புல பட்டுனா அந்த செல்கள் டேமேஜ் ஆகும். பட் நம்மளை காப்பாத்துறது இந்த ஓசோன் லேயர். அது எங்க இருக்குன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய படை மண்டலத்தை இருக்கு. அடுத்து இடைமண்டலம், மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடை மண்டலம். இது இங்கதான் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய விண்கற்கள், நான் காமிச்சாலும் மெட்டரஸ் அப்படின்னு சொல்லிட்டு விண்கற்கள், அது வந்து இங்க பாத்தீங்கன்னா விண்வெளியிலிருந்து வரக்கூடிய விண்கற்கள் இந்த இடத்துல தான் இடைமண்டலத்தை தான் எரிஞ்சு சாம்பலாகுது. விண்கற்கள் அப்படின்னு ஒரு ஹிண்டுக்காண்டி எழுதுறேன். இங்க மட்டும் எரிஞ்சு சாம்பல் ஆகலன்னா நம்மளுடைய பூமிக்கு என்டர் ஆயிரும். பூமிக்குள்ள என்டர் ஆனா எங்க போய் விழுதுன்னே தெரியாது. அப்ப எவ்வளவு பேர் டேமேஜ் நடக்கும். ஸோ அதனால நல்ல விஷயம், இந்த இடத்துல அது எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. அடுத்து 4வது மண்டலம் தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொன்ன வெப்ப வளி மண்டலம். அது வெப்ப, ஏன்னா தெர்மல் அப்படின்னாலே வெப்பம். சரிங்களா? வெப்ப வளி மண்டலம். இங்கதான் காற்று ரொம்ப ரேரா இருக்கும். காற்றே ரொம்ப கம்மியாகும். ஸோ ரேர் எர்த்து, ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அடுத்து லாஸ்ட் எக்ஸோஸ்பியர், புற வளி மண்டலம். இதுதான் கடைசி அடுக்கு. இங்கதான் காற்று ரொம்ப மெல்லியதா, எக்ஸ்ட்ரீம்லி தின்னா இருக்கும். தின்னுனா மெல்லுசா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஒல்லியா மெல்லுசா இருக்குன்னு சொல்லுவோம்னா அதுதான். சரிங்களா? இங்கதான் காற்று ரொம்ப மெல்லியதா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி தின்னா இருக்கும். ஓகே, ஸோ காற்றை பத்தி நீங்க இப்போ பாத்தீங்க. ஓகே, காற்று என்ன, காற்றோட மண்டலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற 5 இதை பாத்தீங்க. இந்த காற்றோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி. ஏன்னா நம்ம உடம்புல நம்ம நிறைய செல்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த செல்கள்லாம் இந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சுவாசி தான் செல்களுக்கு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலால தான் நம்மளுக்கு வந்து நடக்க முடியுது, பேச முடியுது, தூங்க முடியுது. எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றல் தேவை. அப்படித்தானே? பார்க்க முடியுது, பேச முடியுது, எழுத முடியுது. ஸோ இந்த செல்கள் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு போய் உணவை செரிச்சு நமக்கு எனர்ஜி தருது. இது கிளியர் ஆயிட்டா? அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சப்போஸ் காற்று இல்லைன்னா சவுண்டே கிடையாது. சவுண்டே கேட்காது. நீங்க எவ்வளவுதான் ஹாரம் போடலாம், எவ்வளவுதான் பேசலாம், சவுண்டுக்கு ஏர் கண்டிப்பா தேவை. ஏர் இல்லைன்னா சவுண்டு இல்லை. சவுண்ட் நீட்ஸ் ஏ மீடியம் டு டிராவல். இது நீங்க பின்னாடி பெரிய கிளாஸ்ல நல்லா டீட்டெயிலா படிப்பீங்க, எக்ஸ்பிளைன்லாம் வச்சு பார்ப்பீங்க. ஆனா இங்க தெரிஞ்சுக்கோங்க, சவுண்டு காற்று இல்லைன்னா சத்தம் பரவாது. நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு கேட்குதுன்னா அதுக்கு காரணம் காற்று தான். நம்ம பேசினாலும் அது காற்று இருக்கனால போய் கேட்கு. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ், செடிகள்.
செடிகளுக்கு உணவு தயாரிக்க கண்டிப்பா CO2 கார்பன் டை ஆக்சைடு வேணும். அதுதானே? அதுக்கப்புறம் முக்கியமானது நைட்ரஜன். நைட்ரஜன் இருந்தால் தான் அந்த செடிகள் நன்றாக வளரும். அதுவும் நம்ம காத்துல நைட்ரஜன் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்புறம் மகரந்த சேர்க்கைக்கு காற்று உதவுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் உதவுது. பாராசூட்டு, ஹாட் ஏர் பலூன், பாரா கிளைடிங் எல்லாமே காற்றுல நடக்கு. சரியா? நம்ம தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஏலகிரி மலை இருக்குல்ல, அங்க வந்து இந்த பாரா கிளைடிங்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அதுக்கப்புறம் வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. நீர் சுழற்சினா என்னன்னா, நமக்கு மழை பெய்யுது அப்படிங்கும் போது அந்த மழை வந்து எங்கேருந்து வருது? திடீர்னு வானத்துல இருந்து உருவாகி வந்ததா? இல்ல. கரெக்ட். வானத்துல உருவாயிரும். நம்மளோட கடல்ல இருந்தா. எஸ், வெரி குட். கடல்ல இருந்தா வருது. அப்ப இந்த கடல்ல இருந்து எப்படி மேகத்துக்கு மேகமா மாறுது? வானத்துக்கு எப்படி போகுது? காற்று. காற்றுடைய ரோல் அங்கேயும் இருக்கு. மேகங்கள் நகருது. நீங்க பார்த்திருப்பீங்க. மேகங்கள் நகரவும் மழை பெய்யவும் காற்று தான் காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ், ஏரோட இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ காற்றுனா என்ன அப்படின்னு சொன்னா, காற்றுனா அது ஒரு தனி பொருள் கிடையாது. அவர் வந்து எல்லாமே சேர்ந்த கேசஸ் அப்படின்னு சொன்னேன். ஏர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த காற்றுல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன் இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 78% நைட்ரஜன் இருக்கும், 21% ஆக்சிஜன் இருக்கும், அப்புறம் 1% மத்த கேஸ், அதர் கேசஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த காட்டு மண்டலத்தை, வளிமண்டலத்தை, அட்மாஸ்பியரை நம்ம 5 அடுக்குகளாக 5 லேயர்ஸா பிரிக்கலாம் சொல்லி கொடுத்து அந்த அனிமேஷன்ல பார்த்தோம். அந்த அனிமேஷன்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ட்ரோபோஸ்பியர்னா எங்க இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் படை மண்டலம் எங்க இருக்கு, இடை மண்டலம் எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கறத நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வளிமண்டல செய்யக்கூடிய அந்த ராக்கெட் லான்ச்சிங், ஸ்னோ பனி பொழிகிறது, அப்புறம் மழை பெய்யுறது எல்லாத்தையும் நம்ம வந்து சும்மா அனிமேஷனா பார்த்தோம். ரைட்டா? இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, ரைட். இப்போ ஒரு 5 வார்த்தை டிக்டேஷன் நான் தாரேன். 5 வார்த்தை டிக்டேஷன். இதை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு உள்ள ஒன் வேர்டுக்கு உள்ள போலாம். 10 ஒன் வேர்டு பார்க்கணும்ல, அதுக்கு உள்ள போலாம். ஸோ 5 வார்த்தை டிக்டேஷன் நான் தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அட்மாஸ்பியர், வளிமண்டலம். ஒரு 5 வார்த்தை நீங்க தான் எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதணும். ஏன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வார்த்தை அட்மாஸ்பியர், வளிமண்டலம். எழுதிட்டீங்களா? ரெண்டாவது பொல்யூஷன், மாசுபாடு. ரெண்டாவது பொல்யூஷன், மாசுபாடு. பொல்யூஷன், மாசுபாடு. இதையும் எழுதிருப்பீங்க நான் நம்புறேன். மூன்றாவது நைட்ரஜன். மூன்றாவது நைட்ரஜன். மூன்றாவது வார்த்தையா நைட்ரஜன். தமிழ்லயும் இங்கிலீஷும் சேம் தான், நைட்ரஜன். ஆனா ஸ்பெல்லிங் நீங்க கரெக்டா பார்க்கணும். நைட்ரஜன். நாலாவது ஓசோன். தமிழ்லயும் ஓசோன் தான், இங்கிலீஷும் ஓசோன் தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது இல்லாம நீங்க கரெக்டா எழுதணும். அதுக்கு என்னென்ன வார்த்தை போடணும்னு நீங்க கரெக்டா யோசிச்சு பாருங்க. நாலாவது வார்த்தை எழுதிட்டீங்களா? இப்ப 5வது வார்த்தை தெர்மோஸ்பியர், வெப்ப வளிமண்டலம். இன்னைக்கு பார்த்தோமா தெர்மோஸ்பியர். ஸோ வெப்ப வளிமண்டலம். இந்த 5 வார்த்தை. ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னு ஒன்று சொன்னேன், வளிமண்டலம் அப்படின்னு ஒன்று சொன்னேன், அப்புறம் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசுபாடு அப்படின்னு ஒன்று சொன்னேன், ஓசோன் லேயர். ஓசோன் மட்டும் எழுதினா போதும், லேயர் வேண்டாம். ஓசோன், தமிழ்லையும் ஓசோன் தான். அதுக்கப்புறம் நைட்ரஜன், நைட்ரஜன் சொன்னேன். அப்புறம் லாஸ்டா என்ன சொன்னோம்னா தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப வளிமண்டலம் சொன்னேன். இந்த 5 வார்த்தை எழுதிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து
ஒன் வேர்ட் டெஸ்ட்குள்ள போகலாம். நான் வந்து இப்போ 10 ஒன் வேர்டை ஷேர் பண்றேன். அனிமல்ஸ், சரிங்களா? ஸோ அனிமல்ஸ் அந்த யூனிட் உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன். அந்த பேஜ் ஸ்டக் ஆகி நிற்கிப்பா, ஒரே நிமிஷம். நான் வந்து ஓகே, நீங்க 5 வார்த்தை எழுதுங்க. நான் இப்போ உடனே அந்த இதை ஒன் வேர்டை காமிக்கிறேன். ஸ்க்ரீன் வந்து ஹேங் ஆயிட்டு. ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ இப்போ தெரியும். ஆ, எஸ், இப்போ வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ், விலங்குகள். இன்னைய டேட் போட்டுக்கோங்க, 25/2/2026 போட்டுக்கோங்க. யூனிட் நம்பர் 2 நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடிச்சது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஸ்பீசஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு பி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இன் இந்தியா? இந்தியாவில் எத்தனை உயிரினங்கள் மிக விரைவில் அழியக்கூடிய நிலையில் உள்ளன என்று கண்டறியப்பட்டுள்ளது? நம்ம புக்கில் இந்த ஒன் வேர்டு எல்லாமே புக்கில் உள்ள ஒன்னோட தான் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்பர் 112, 142, 132, 152. எழுதுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 40 செகண்ட்ஸ், சரியா? ஓகே, இதுக்கு உண்டான டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ரெண்டாவது கொஸ்டின், இன் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் கம்ப்ளீட்லி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். எந்த வகை இனப்பெருக்கத்தில் தோன்றும் சந்ததிகள் முற்றிலும் பெற்றோரை போலவே காணப்படுகின்றன? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பால் இனப்பெருக்கம், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் உட்கருவுறுதல், அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்கம், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வெளிக்கருவுறுதல். எழுதுங்க, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. எஸ், டைம் முடிஞ்சு விட்டது. அடுத்து மூணாவது கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் ஓல்டு ஸ்கின் இன் ஏ கேட்டர்பில்லர் கால்டு? கம்மளி பூச்சி வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம். தனது பழைய தோலை உரித்து புதிய தோல் வளர செய்யும் நிகழ்வின் பெயர் என்ன? மெட்டமார்பிசிஸ், வளர் உருமாற்றம், மோல்டிங், தோல் உரித்தல், பிராக்மெண்டேஷன், துண்டாதல், பட்டிங், மொட்டு விடுதல். எது இந்த 4ல எது? ஆல்ரெடி டைம் ஸ்டார்டட். 30 செகண்ட்ஸ் இருக்கு, 30 வினாடிகள் இருக்கு.
10 வினாடிகள் தான் இருக்கு. இந்த கொஸ்டின் டைம் முடிய போகுது. எஸ், முடிஞ்சிருச்சு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4வது கொஸ்டின் போலாம். Fragmentation as a method of reproduction is observed in which of these? துண்டாதல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் உயிரி எது? ஹைட்ரா, அமீபா, ஸ்டார்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர மீன், பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி. நம்ம நிறைய விதமான ரீப்ரொடக்ஷன் மெத்தட்லாம் பார்த்தோம். அதில் இவங்க ஃப்ராக்மெண்டேஷன் கேட்குறாங்க, துண்டாதல் கேட்குறாங்க. இதை நம்ம 2-3 மட்டும் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? கிளாஸ்ல பார்த்தோம், அப்புறம் அனிமேஷன்லாம் பார்த்தோம், குயிஸ் மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதனால ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10 செகண்ட்ஸ் இருக்கு. எஸ், டைம் முடிய போகுது. முடிஞ்சிட்டு. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின். An animal is considered endangered if its population falls below dash in a year. ஒரு விலங்கின் எண்ணிக்கை ஒரு வருடத்தில் டேஸுக்கும் கீழே குறைந்தால் அது அழியும் நிலையில் உள்ளதாக கருதப்படும். 50, 100, 250, 500. இந்த விலங்குகளோட கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஒரு வருஷத்துல இவ்வளவு எண்ணிக்கைக்கு கீழே போனா அது என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ், அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல சொன்னோம். அதுதானே? எவ்வளவு நம்பர்? எவ்வளவு? 10 செகண்ட்ஸ் உள்ளது. எஸ், டைம் முடிய போகுதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். எஸ், டைம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6வது கொஸ்டின். When was Project Tiger initiated in India to protect Bengal tigers? இந்தியாவில் வங்க புலிகளை பாதுகாப்பதற்காக புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1972, 1982, 1992, 2002. பத்து செகண்ட்ஸ் இருக்கு. எஸ், டைம் முடிஞ்சு விட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 7வது கொஸ்டின். விச் கலர் இன் த ரெட் டேட்டா புக் இண்டிகேட்ஸ் எ ஸ்பீசஸ் இன் என்டேஞ்சர்டு? சிவப்பு விவர புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. உள்ள எந்த நிறம் ஒரு உயிரினம் அழியும் நிலையில் உள்ளது என்பதை குறிக்கிறது. அதுல உள்ள ஒரு நிறத்தை தான் நம்ம என்டேஞ்சர்டு அனிமலுக்கு நம்ம குறிப்போம், அழியும் நிலையில் இருக்கக்கூடியது. ஸோ என்ன கலர்? பிளாக், கருப்பா, ஒயிட்டா, வெள்ளையா, கிரீனா, பச்சையா, ரெட்டா, சிவப்பா? ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருக்கு. 15 வினாடிகள் இருக்கிறது. எஸ், டைம் முடிய போகுது. எஸ், முடிஞ்சு விட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர்கனைசேஷன் மெயின்டைன்ஸ் அ ரெட் டேட்டா புக் குளோபலி? உலக அளவில் சிவப்பு விவர புத்தகத்தை பராமரிக்கும் அமைப்பு எது? யுனிசெஃப், ஐயுசிஎன், டபிள்யூஹெச்ஓ, யுனெஸ்கோ. இந்த 4 அமைப்புல எந்த அமைப்பு சிவப்பு விவர புத்தகத்தை பராமரிக்கிறது உலக அளவில்? ஐந்து வினாடிகள் இருக்கு. 5 செகண்ட்ஸ். எஸ், கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 9வது கொஸ்டின்.
கிர் நேஷனல் பார்க் இன் குஜராத் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் அனிமல்? குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா எந்த விலங்கிற்கு பெயர் பெற்றது? பெங்கால் டைகர், வங்கப்புலி, ஆசியாட்டிக் லயன், ஆசிய சிங்கம், ஸ்னோ லெப்பர்ட், பனிச்சிறுத்தை, எலிபென்ட், யானை. 9 கொஸ்டின் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, 10வது கொஸ்டின். ஸோ அனிமல்ஸ் அந்த யூனிட்ல ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும். இது போக ஒன்னு இருக்கு, அது நீங்க புக்ல பாருங்க. சரிங்களா? ஐந்து வினாடிகள் உண்டு. எஸ், டைம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எஸ், லாஸ்ட் கொஸ்டின். இன் விச் அனிமல் டஸ் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் காமன்லி அக்வர்? வெளி கருவுறுதல் பொதுவாக எந்த விலங்கில் நடைபெறுகிறது? கேட், பூனை, கவ், பசு, ஃப்ராக், தவளை, டாக், நாய். ஸோ 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஏர் காற்று பத்தி பார்த்தோம். அதோடைய வளிமண்டல அடுக்கு 5 அடுக்குகள் பார்த்தோம். 5 அடுக்குகளுடைய நேம் என்ன, எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்டா? ஸோ டிக்டேஷன் ஒரு 5 வார்த்தை எழுதிருப்பீங்க, அதை சப்மிட் பண்ணுங்க கரெக்டான வார்த்தைகளை எழுதி. அண்ட் இன்னைக்கு 10 ஒன்னோடு பார்த்தோம். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சேட் பாக்ஸில். கொஸ்டின் திருப்பி காமிக்கிறதுனா காமிக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இதுக்கு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு இந்த கொஸ்டினுக்கு. எஸ், முடிஞ்சு கிளாஸ். ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லைங்களாப்பா? சரிப்பா, அப்போ நான் கிளாஸ் நிறைய. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.